இன்னைக்கு எல்லோருமே கரூர் மாவட்டத்துல தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையா இல்ல. கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க. அவங்க நடுநிலைமையா இல்ல. உடனடியா கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாத்தணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாத்திருக்கிறாங்க. அதே போல கரூரிலும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்னைக்கு கூட போய் பாருங்க, பட்டி அடைப்பதை போல கரூர்ல 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டி பட்டியா போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ் அந்த மெஸ்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறார். அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூர்ல இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு.